இங்க வாடா. இவ பேசினதெல்லாம் கேட்டல? சத்திரவன் சொல்றா. முதல்ல இவளை எங்கயாவது கூட்டிட்டு போ. அண்ணி, நான் சொல்றது கேளு. வா. அண்ணி. அண்ணி. ஜீவா, விடிய போது. யாராவது பாத்திர போறாங்க. முதல்ல இவளை கூட்டிட்டு போ. அண்ணனுக்கு தெரிஞ்சா? நீ எதுவும் பேசாத ஜீவா. உங்க அண்ணனை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ முதல்ல இவளை கூட்டிட்டு போ. ஐயோ, அந்த அனாத பையன் பொண்ணை கூட்டிட்டு வர்றானே. எந்திரிங்கய்யா, அவனுக்கு போய் புடிங்கய்யா. இந்த சண்டாளி எங்க யாரும் போய் பாருங்க. சூர்யா, பரமா நம்ம போயிடுங்கய்யா. ஐயோ, நான் என்னத்த பண்ணுவேன்? அவன் போய் புடிங்களே. போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமா போச்சே. சண்டாளி, என் பெத்த வயிறு பத்தி எரியுதுடி. என் வயிறு எரியற மாதிரி உன் குடும்பமே எரிஞ்சு மண்ணோட மண்ணா சாம்பலா போகும். என்ன புலம்ப விட்டுட்டியடி பாவி, என்ன புலம்ப விட்டுட்டியே. இதோ வரான் பாரு, வரான். ஒண்ணுமே தெரியாதவ மாதிரி வரான். என் குடும்ப மானத்தை வாங்கணும்னு எத்தனை நாளா கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்க? என் தங்கத்தை எவனோ ஒரு தருதல பயலோட அனுப்பி எங்களை கேவலப்படுத்திட்டீங்களடா. ஐயா சூர்யா, இனிமே நீ இந்த ஊர்ல எப்படி ஐயா தலை நிமிந்து நடக்க போற? என்ன மச்சான் பிரச்சனை? அம்மா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க? நம்ம மோசம் போயிட்டு மச்சான். என்ன சொல்றீங்க? நீ யார தம்பி தம்பின்னு வளர்த்தியோ அந்த அனாத பையன் நம்ம வீட்டு பொண்ணு காவியாவை எடுத்து ஓடி போயிட்டான். கல்யாணம் நின்னு போச்சு மச்சான். என்ன சொல்றீங்க மச்சான்? கல்யாணம் நின்னு போச்சு. யோ, ரெண்டு பேர்த்தையும் பத்திரமா அனுப்பி வச்சுட்டு ஒண்ணு தெரியாம பாவலா பண்றீங்களா? கல்யாணமே பாலா போச்சு. அப்புறம் பாலை என்ன பாலை? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே தெரியாது. யோ, மச்சான் மாமான்னு உறவு கொண்டாடாத. அன்னைக்கு ஏதோ தெரியாத நம்ம மேல கை வச்சிட்டேன். அதுக்காக என்னை பழி வேண்டியல. ஆனா என்ன முடியா? மாப்பிள்ளை என்னைய பாவம் பண்ணாரு. மாப்பிள்ள, உலகத்திலேயே ஒருத்தன் நண்பனை முன்னாடியே சுத்தி இருந்தீல பெஸ்டா மாதிரி ஆப்பு. என் மாப்பிள்ளை என்னைய தப்பு பண்ணா? 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாம பாட்டியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? யோ, எவனோ ஒரு அனாத பையன் அவளை எடுத்துட்டு ஓடுனதுக்கு என் மச்சான் ஆளாடு கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. என் மச்சானுக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த சம்பந்தம் இல்லையா? இருக்குடா, சம்பந்தம் இருக்கு. என் பொண்ணு அனுப்பி வச்சது என் கண்ணால பார்த்தேன். எல்லாரும் பேசுறத வச்சு பார்க்கும்போது இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு எனக்கு தெரியுது. அதுக்கு எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாதுடா. சூர்யா, என்ன நம்புடா, என்ன நம்புடா. உன்னை நம்பித்தாண்டா இப்படி ஏமாந்து உட்கார்ந்திருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சி அவன் மேல ஆசை வச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் எந்த கல்யாணத்தை நடத்திருப்பேன் இல்ல? இப்படி ஒண்ணு சொல்லாம அவங்கள அனுப்பி வச்சு இத்தனை பேர் முன்னாடி என்ன அவமானப்படுத்திட்டல. இதுக்கு பதிலா என்ன கொண்டு இருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதடா, சத்தியமா சொல்றேன். எனக்கு எதுவுமே தெரியாதுடா சூர்யா. எதுடா தெரியாதுன்ற? எது தெரியாதுன்ற? உன் பொண்டாட்டிக்கு தெரியாமல திருட்டுத்தனமா அவங்க அனுப்பி வச்சாங்க. கேளுடா, கேளவள. திவ்யா, சூர்யா சொல்றதெல்லாம் உண்மையா? நீதான் அவங்களை அனுப்பி வச்சியா? ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. போடா வெளியே. சூர்யா, என்ன அப்படி கூப்பிடாத. போ, போயா வெளியே. சூர்யா, உன் முகத்தை பார்க்க எனக்கு பிடிக்கல. போ வெளியே. சூர்யா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் நட்பு மட்டும் வேண்டாயா? நில்றா. இன்னைக்கு என் தங்கச்சியை உன் வீட்டு வேலைக்காரன் கூட அனுப்பி வச்சேன்ல, நாளைக்கு இவ வளர்ந்த ஆளாகி எவன் கூடயாவது அனுப்பி வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம்? சூர்யா, இவ என் பொண்ணு. சூர்யா, சொல்றது எனக்கு எதுவும் தெரியாதுடா. சூர்யா, டேய், சூர்யா, சூர்யா, வேண்டாம். சூர்யா, மாமா என்ன விடுங்க மாமா, அப்பா
பிரிச்சிட்டிய. என் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டிய. எனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து எல்லாமே அவதான் நம்பிக்கை வச்சிருந்தேன். மோசம் போயிட்டேன். எனக்கு விசுவாசம் இருப்பான்னு நினைச்சு ஒருத்தரை வளர்த்தேன். அவன் எனக்கு துரோகம் பட்டு போயிட்டான். உயிருக்கு உயிரான என் நண்பன் என் நட்பை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டான். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலையா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.